சென்னை மெரினால கடந்த 2024 ஏர் ஷோ நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏர் ஷோ நிகழ்ச்சியில் அக்கௌண்டபிலிட்டியே யாருமே எடுக்காதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. அந்த உயிர் இழப்புகளுக்கு அருண் ஐபிஎஸோட அலட்சிய போக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் அளிச்சிருந்தோம். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவங்க வந்து அதற்கான உரிய பதிலை தராமல் ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் த ஆஃபீஸர் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெட்டலைசனாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து உலக மனித உரிமை தினத்தன்னைக்கு எங்களை டார்ச்சர் பண்ணி ஜெயிலில் அடைச்சு சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஆபீசர்ஸ் எல்லாம் ஈடுபட்டாங்க. அதுல அருண் ஐபிஎஸ் தான் மெயின் குற்றவாளியாகவும் இருந்தார். இப்ப வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் எடுத்து நாங்க தேசிய மனித உரிமை சொன்னோம். சம்பந்தப்பட்ட அந்த அருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட அத்தனை அதிகாரிகள் மீதையும் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பேர்ல இதான் முதல் டைம் இந்திய வரலாற்றிலேயே, அதன் தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றிலே ஒரு ஆணையர் மீது ஆணையம் வந்து விசாரணை கமிஷன் வச்சிருக்கு அப்படின்னா இதுதான் முதல் முறைங்க. ஏன் இப்படி வந்து அருண் ஐபிஎஸ் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாரு, அவர்கிட்ட அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனிதனா அப்படின்லாம் நாங்க கேள்வி வச்சிருக்கோம். ஆனா அந்த மாதிரி அதிகாரிகள் அலட்சிய போக்கால நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முதல்வர் தானே பொறுப்பா